சில நேரங்களில் தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகிக்க தேவ ஊழியர்களை கொண்டு வருவார். ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிற, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற தேவ ஊழியர்கள் அவர்கள் கைகளை வைக்கும் போது அவர்கள் மேல தேவ வல்லமை பாய், அக்கினி பாய். எலியாவுக்கு தேவன் அபிஷேகித்தார். ஆனா எலிசாவை அபிஷேகிக்க ஒரு எலியா தேவைப்பட்டது. எலியாவின் சால்வை தேவைப்பட்டது. அப்போ பவுலை அபிஷேகிக்க ஆண்டவர் அனேனியா என்கிற ஒரு மனிதனை, ஒரு தேவ ஊழியனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன்? அனேனியா போய் பவுல் மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அனேனியா மேல இறங்கி வர. அதுதான் இம்பார்ட்டேஷன். ஒரு தேவ மனிதனுடைய கரங்கள்ல இருந்து, தேவ மனிதனுடைய வார்த்தைகள் இருந்து, தேவ மனிதனுடைய ஜெபத்திலிருந்து ஆவியானுடைய அக்கினி புறப்பட்டு வரும். சில தேவ மனிதர்கள் நல்ல ஆவியில நிரம்பி இருக்கிற தேவ மனிதர்கள் உங்கள் மேல கைகளை வைக்கும் போது அவர்கள் மேல இருக்கிற அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை உங்க மேல டிரான்ஸ்பர் ஆகும். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர், பாஸ்டர் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர், அவர் மேல அப்படிதான் வழிந்து ஓடுகிற அபிஷேகம் இருந்தது. யாராவது அவர் பக்கத்துல போய் நின்னாலே அபிஷேகிக்கப்படுவாங்க. ஒரு முறை அவருடைய சபையில் இருந்த ஒரு அம்மா, அவருடைய கணவருக்காக பல ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய கணவர் ஒரு ரவுடி. ஒரு இரவு, ஒரு மாலை வேளையில அந்த அம்மாவும் அவருடைய கணவரும் அந்த பாஸ்டருடைய வீட்டை கதவை வந்து தட்டுறாங்க. பாஸ்டர் கதவை திறக்கிறார். என்னம்மா அப்படின்னு கேட்கிறார். ஐயா, என் கணவரை வெட்டிட்டாங்க ஐயா. எங்கம்மா வெட்டினாங்க? காலில் வெட்டிட்டாங்க ஐயா. சுத்திக்கிட்டு இருக்காங்க. என் கணவர் வெளியே மாட்டானா இன்னைக்கு என் கணவரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஐயா. அதனால அவர் இங்க நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு எங்க கணவர் இங்க தங்கும்படி அலோவ் பண்ண. அப்படியா? காலை பார்த்தா பயங்கரம் வெட்டு. ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னா வெளியே தேடிட்டு இருக்காங்க. எங்க மாட்டினாலும் வெட்டிடுவாங்க. அதனால அவரு காலை நல்லா டைட்டா கட்டி வச்சிருந்தாங்க. அவர் சொன்னாரு, சரி சரி நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு என்னுடைய லுங்கி இருக்குது, நீ எடுத்து கட்டிக்கோ. நான் ஒரு கூட்டத்துக்கு போறேன், நான் வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் போறதா எங்க போறதுன்னு நம்ம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். இவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பெட்ரூம் அறையில போய் அந்த பாஸ்டருடைய ஒரு லுங்கி எடுத்து இவருக்கு கொடுத்தாங்க. அவங்க அந்த ரவுடி அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு பாஸ்டருடைய பெட்ல படுத்தார். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த வெட்டு காயமே மறைஞ்சு போச்சு. அப்பதான் அந்த ரவுடிக்கு வந்து அந்த நபருக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அடடட, இவங்க ஆராதிக்கிற இயேசு இவ்வளவு வல்லமையானவரா? என் மனைவி வார வார சபைக்கு வருகிற ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறவரா? ஒரு ஊழியக்காரருடைய லுங்கியை கட்டினதுக்கே இந்த காலில் இருக்கிற வெட்டுக்காயெல்லாம் அப்படியே சுகமாயி எல்லாம் ஒட்டி எல்லாம் சுகமாயிடுச்சு. அப்ப இந்த தேவன் நமக்குள்ள வந்தார்னா நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அந்த நபர் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டார். இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அப்படி அபிஷேகம் வழிந்து ஓடுகிற அளவுக்கு தேவ ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகணும். லிமிட்டடா இருந்தா உங்களை வரைக்கும் தான் காத்துக்க முடியும். ஆனா ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங் இருக்கு தெரியுமா? அதுதான் உங்கள் மேல இருந்து வழிந்து மற்றவர்கள் மேல பாய்ந்து மற்றவர்களை விடுதலையாக்கும், சுகமாக்கும், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். அப்போ ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங் வேணும்னா, வழிந்து ஓடுகிற அளவுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவனுடைய சிறகுகளுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி மன்றாடி காத்துக்கிட்டே இருக்கணும். என் மேல ஒவ்வொரு நாளும் அக்கினியை ஊற்றுங்க, புதிய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா.